வணக்கம் மகளே. மதுரை அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் நடந்த உண்மை சம்பவம் தாங்க இது. அற்புதமான ஒரு நிகழ்வு இது. அந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவிகள் தன்னுடைய பாடத்துல அதிகமா ஆர்வம் காட்டணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், இப்போ நிறைய விஷயங்கள்ல அவங்க ஆர்வம் காட்டணும். ஸோ அதுக்காக மாணவிகள் ஊக்கப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இறுதியா அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடத்திலேயே சிம்பிளா ஒரு சின்னதா ஒரு தேர்வு மாதிரி வைக்கலாம் கிளாஸ்ல. அந்த தேர்வுல யார் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு தன்னுடைய மாணவிகள்கிட்ட இன்னைக்கு கிளாஸ்ல போய் அதே தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நாளைக்கு நான் இந்த பாடத்துல இந்த ஒரு மாசம் நான் நடத்துன இந்த பாடத்துல நான் உங்களுக்கு தேர்வு வைக்க போறேன். இந்த தேர்வுல எந்த மாணவி வெற்றி பெறுறீங்களோ, அதாவது அதிகமான மதிப்பெண்கள் எந்த மாணவி வாங்குறீங்களோ அவங்களுக்கு நான் புதுசா ஒரு ஜோடி செருப்பு, புதிய காலணி நான் கொடுக்க போறேன், வழங்க போறேன், கிஃப்டா வழங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாணவிகள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகி எனக்கு கிஃப்ட் கிடைக்க போதா, நல்ல மார்க் எடுத்தா பரிசு கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. எல்லாரும் நாளைக்கு தேர்வு வைக்க போறேன், எல்லாரும் நாளைக்கே ப்ரிப்பேர் ஆகி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆசிரியர் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி மறுநாள் அவங்க வகுப்பை எடுத்துட்டு வகுப்புக்கு இந்த மாதிரி தேர்வு ஒரு சின்னதா ஒரு தேர்வு நடத்துறாங்க. அப்போ எல்லா மாணவிகள் ரொம்ப ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த தேர்வு எழுதுறாங்க. எழுதி முடிச்சோடனே அந்த ஆசிரியர் சொல்றாங்க, இன்னைக்கு எல்லாருமே தேர்வு எழுதிட்டீங்க, இதுல யாரு வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிறத நான் நாளைக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் எழுதின அந்த பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் அதை கரெக்ஷன் பண்றாங்க. எல்லா மாணவிகளுமே நல்லா எழுதியிருக்காங்க. என்னடா எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்களே, அப்போ கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆனால் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லை. யாராவது ஒருத்தருக்கு தான் நம்ம கிஃப்ட் கொடுக்க முடியும். நம்ம மாசம் கொடுக்குற மாதிரி நம்ம யோசிச்சா இதை இந்த முடிவு எடுத்து வச்சோம். இப்படி ஒரே எல்லா மாணவிகளுக்கும் இந்த மாசமே கொடுத்து நமக்கு கையில காசும் இருக்காது. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம குலுக்கல் முறையில நம்ம யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குலுக்கல் முறையில ஒரு பாக்ஸை கொண்டு வராங்க கிளாஸுக்கு. கொண்டு அந்த கிளாஸ்ல அந்த பாக்ஸை வச்சுட்டு எல்லா மாணவிகள்கிட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் எக்ஸாம் பேப்பரை திருத்தும் போது எல்லாருமே நல்லா எழுதியிருக்கீங்க. அதனால குறிப்பிட்ட எல்லாத்துக்குமே நல்லா கிஃப்ட் கொடுக்க முடியாது, ஒரு ஆளுக்கு தான் நான் கிஃப்ட் கொடுக்க முடியும். அதனால நீங்க எல்லாருமே அவங்களுடைய பேரை ஒரு பேப்பர்ல எழுதி இந்த பாக்ஸுக்குள்ள போடுங்க. நான் குலுக்கல் முறையில ஒரு பேப்பரை நான் எடுக்கிறேன். அந்த பேப்பர்ல யாரோட பேர் இருக்குதோ அவங்களுக்கு நான் இந்த கிஃப்டை கொடுக்க போறேன், இந்த காலனியை நான் கிஃப்டா கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரியர் சொல்ல, எல்லா மாணவிகளும் அவங்க சின்ன சின்ன பேப்பர்ல அவங்களுடைய பேர் எல்லாமே எழுதி அந்த பெட்டியில கொண்டு போடுறாங்க. ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெட்டியை நல்லா குலுக்கிட்டு அதுல இருந்து ஒரு தாளை எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க. அதுல வள்ளி அப்படிங்கிற அந்த மாணவியுடைய பேர் தான் இருக்கு. அந்த மாணவியை கூப்பிட்டு, இந்த அம்மா உனக்கு இந்த புதிய செருப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய அந்த செருப்பை அந்த வள்ளி அப்படிங்கிற பெண்மணிக்கு கொடுக்குறாங்க. இந்த மாணவி தான் அந்த வகுப்பிலேயே மிகவும் ஏழ்மையான மாணவியும் கூட. பல காலமாக ஒரு தேய்ந்து போயிருந்த அந்த செருப்பை தான் அந்த மாணவி அணிஞ்சிட்டு தன்னுடைய வகுப்புக்கு வரக்கூடிய அந்த மாணவிக்கு இந்த புதிய செருப்பு கிடைச்சதுமே அந்த மாணவிக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த மகிழ்ச்சியுடனே வீட்டுக்கு அந்த கிளாஸ் நடந்த இந்த விஷயத்த தன்னுடைய கணவன் கிட்ட கண்ணீருடன் அந்த மாணவி கூறுறாங்க. கணவனும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். ஆனாலும் அந்த ஆசையை தொடர்ச்சியாக வழக்கத்துக்கு மாறாக தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னடா நம்ம இந்த மாதிரி நான் பண்ணினேன், இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தேன், அந்த ஒரு ஏழை மாணவிக்காக நான் கிஃப்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி மனைவி சொன்னா, ஆனா தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காளே, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கணவன் போயிட்டு கேட்கறான், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, நான் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பேரிடர்பட்ட அந்த பெட்டியில இருந்த எல்லா தாள்களையும் நான் பிரிச்சு பார்த்தேங்க. ஆனா அதுல எல்லா மாணவிகளுமே அந்த ஏழை மாணவியான வள்ளிக்கு தான் இந்த செருப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவிகளுமே வள்ளியோட பேரை தான் எழுதி இந்த பெட்டியில போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றாங்க. தன்னை விட அதிக தேவையுள்ள பிறர் மீது அக்கறை கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தும் பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்ப்பதுதான் நமது கடமையாகும் அப்படின்னு உணர்ந்து என்னுடைய வகுப்பை சேர்ந்த மாணவிகளுடைய பெற்றோர்கள் அவங்க எல்லா பிள்ளையும் வளர்த்துருக்காங்க. இதே மாதிரி நம்மளுடைய பிள்ளையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியை தன்னுடைய கணவன் கிட்ட சொல்லி கண்கலங்குறாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.